ஹாய். இன்னைக்கு தெலுங்கானா நாகர்கர்னூரில் நடந்த ஒரு கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் தெளிகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மட்டன் சூப். அந்த மட்டன் சூப்பில் தான் இதுக்கு நிறைய லூப்ஸ் கிடச்சி இந்த கேஸே சால்வ் ஆச்சு. ஸோ அது என்ன கேஸுன்னு பார்க்கலாம். சுதாகர் ரெட்டி, சுவாதி தம்பதிகளுக்கு 2 பசங்க. அவங்க நாகர்கர்னூரில் தான் இருக்கிறாங்க. அவங்க நவம்பர் 26, 2017 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா சுதாகர் ரெட்டி அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. அந்த சமயத்தில் சுவாத்தியும் சுதாகர் ரெட்டியும் தான் இருக்காங்க. பசங்க 2 பேருமே சுவாத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சுதாகர் ரெட்டியோட கசினான அரவிந்த் ரெட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் அன்கான்சியஸ் ஆகிட்டார்னு. அவர் வந்ததுக்கப்புறமா 2 பேருமே எடுத்துகிட்டு போயிட்டு அவர் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா கொஞ்சம் கான்சியஸ்க்கு வராரு. கான்சியஸ்க்கு வந்தோன்னே அவர் கேட்குறாரு, எனக்கு என்ன நடந்தது, ஏன் ஆச்சு, நான் ஏன் அன்கான்சியஸ் ஆனேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு சுவாதி கிட்ட. சுவாதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆல்கஹால் எடுத்ததில் அன்கான்சியஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் அன்கான்சியஸாக விழுந்துட்டீங்க. அப்புறம் நானும் அரவிந்தன் தான் எடுத்துகிட்டு உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துமன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் அவங்கள டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே அவர் நல்லபடியாக இருக்கார், ஒன்றும் இல்லை, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், நாளைக்கு மார்னிங் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சுவாதி அரவிந்த் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறா, நீ இன்னைக்கு ஸ்டே பண்ணு, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அழைச்சின்னு போயிடலான்னு சொல்கிறா. ஸோ 27th அவரை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சின்னு போயிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அரவிந்த் ரெட்டி இருந்துட்டு, சரி ரைட் ஓகே இனிமேல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு வீட்டில் இருந்து. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் முகமூடி அணிஞ்ச ஒரு 4 பேர் அந்த வீட்டுக்குள்ளார அவங்கள அடிச்சு போட்டு சுதாகர் ரெட்டியை அடிச்சுட்டு அவர் மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் பதட்டத்தில் சுதாகர் ரெட்டி எடுத்துன்னு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்து திரும்பி அட்மிட் பண்ணுறாங்க சுவாதி. சுதாகர் ரெட்டி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சம்பவம் ஆச்சு, அவரை கூப்பிட்டு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன், ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறாங்க, இமீடியட்டாக வாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுமே அவங்க பேரண்ட்ஸ், சுதாகர் ரெட்டியோட பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க தம்பி எல்லாருமே இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. டாக்டர்ஸ் அவர் ஐசியூவில் வச்சு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஓகே இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் இமீடியட்டாக அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். ஏன்னா முகம் 30% ஆஃப் பேர்ன்ஸில் இருக்குது, அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் மறைக்கணும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சுவாதி இமீடியட்டாக ஒத்துக்கிறா, நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுங்கன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சுதாகர் ரெட்டி ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், நல்லா பணம் சம்பாதிக்கிறவர், அதனால நான் செலவு பண்ண ரெடியாக இருக்கும், நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சுவாதி சொல்கிற டாக்டர்ஸ் கிட்ட. ட்ரீட்மெண்ட்டுக்கு சுதாகர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இனிமேல் நீங்கள் லிக்விட் டயட் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். உடம்பு சரியில்லாத டைமில் அவருக்கு பிடித்தமானதை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மட்டன் சூப் வச்சு எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சுதாகர் ரெட்டிக்கு மட்டன் சூப்னா உயிர். ஸோ அவர் நல்லா எடுத்துப்பார், உடம்புமே நல்லா ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மட்டன் சூப் எடுத்து சுதாகர் கிட்ட கொடுக்குறாங்க. பட் சுதாகர் அதை எடுத்துக்கல, வேணான்னு சொல்கிறாரு. எவ்வளோ வற்புறுத்துறாங்க, வேணான்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இப்போ இந்த ட்ராமாவில் இருக்கிறதுனால வேணான்னு சொல்கிறான் போல இருக்கு, போக போக குடிப்பான்னு நினச்சாங்க. அப்பயும் ஒரு 2 நாள் போகுது, திரும்பி மட்டன் சூப் குடிக்க மறுக்கிறான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன டவுட் வருது, இவன் ஏன்டா குடிக்க மாட்டேன்றான். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேச மாட்டேன்றான், லைட்டாக தான் பேசுகிறாரு, அதை பேசும்போதுமே சரியில்லை. இதை பார்த்துலேருந்து அவங்க தம்பிக்கு ஒரு சின்ன டவுட் வருது, இவன் சுதாகர் தானா இல்லை வேற யாராவதானு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஆகட்டும், ஃபேஸ் ஆகட்டும், பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். பாடியோட ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அவன் செய்கிற ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே சுதாகர் ரெட்டி செய்கிற மாதிரி இல்லை. ஆனால் சந்தேகப்பட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இது மாதிரி சுதாகர் ரெட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் சுதாகர் ரெட்டி கிடையாது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சுதாகர் ரெட்டியோட தம்பி. அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு போலீஸ் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலில் என்கொயரி பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டுமே பேசுகிறாங்க. இதில் போலீஸ்காரங்க நோட்டீஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாதி கொஞ்சம் டென்ஷனாக தெரியுறாங்க போலீஸ்க்கு. போலீஸ்காரங்களை பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாக பிஹேவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் போலீஸ் இருக்கிறாங்க. சுதாகர் ரெட்டி அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் பேசுறது லைட்டாக தான் பேசுகிறான், பட் இருந்தாலுமே அந்த வாய்ஸ் சுதாகர் ரெட்டி கிடையாது. என்னதான் பேர்ன் ஆயிருந்தாலுமே ஓரளவுக்காவது அந்த வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், அந்த வாய்ஸ் சுதாகர் ரெட்டி கிடையாதுன்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் தம்பியும் சொன்னதை வச்சு போலீஸ்காரங்க ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கே தெரியாமல், சுதாகர் ரெட்டிக்கே தெரியாமல் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஆய்வுக்காக அனுப்புகிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அவங்க சுதாகர் ரெட்டி தானா வேறு யாராவது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுவாதி ரெட்டியோட மேலே ஒரு கண் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மாமியார் ஆகட்டும் எல்லாருமே ஒரு டவுட் இருக்குது சுவாதி ரெட்டி மேலே.
அப்போ போலீஸ்காரங்க வந்து சுவாதி ரெட்டியை பற்றி தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க அக்கௌண்ட்ஸில் இருந்து பல பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு. இந்த சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த சுவாதி கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்களை இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்கானா? இல்லைங்க, நான் எதுவுமே இல்லை, பட் எனக்கு ராஜேஷ்னு சொல்லி ஒருத்தர் மேலே சந்தேகமாக இருக்குது, ஃபிசியோதெரபிஸ்ட். அவர் தான் நான் ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது என்னோட ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு எனக்கு பிளாக்மெயில் பண்ணியிருந்தாரு, அவர் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சுவாதி ரெட்டி வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹார்ஷாக சுவாதி ரெட்டியை திரும்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. ஒரு மிரட்டல் தோரணையில் என்கொயரி பண்ணும்போது சில உண்மைகளை வந்து சுவாதி ரெட்டி மெதுவாக அவுக்க ஆரம்பிக்கிறார். அவள் என்ன சொல்கிறான்னா, நான் நர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தேன், 2014 எனக்கும் சுதாகர் ரெட்டிக்குமே ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடந்தது, எங்கள் வாழ்க்கை நல்லா தான் போயின்னு இருந்தது. பட் அந்த மாதிரி சமயத்தில் தான் எனக்கு பேக் பெயின் வந்தது. எனக்கு பேக் பெயின் வந்து நாங்கள் டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் என்ன சொன்னார்னா, ஒரு மைல்டு, ஒரு சாதாரண முதுகுவலி தான் இதுக்காக வந்து ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த டைமில் தான் டாக்டரே வந்து சொல்கிறாரு, ராஜேஷ் இருந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கார், அவர் கையில் போய் ஃபிசியோ எடுத்துக்கோங்க சரியாயிடும்ன்ற மாதிரி சொன்னார். நானும் என் ஹஸ்பண்ட் சுதாகர் ரெட்டி 2 பேருமே போயிட்டு ஃபிசியோதெரப்பியை பார்த்து ஃபிசியோதெரப்பி எடுத்துக்க ஆரம்பித்தோம். சுதாகர் ரெட்டி பிஸ்னஸில் இருந்ததால் அவரால் ரெகுலராக வர முடியல. அப்புறம் நான் தான் தனியாக போயின்னு இருந்தேன். அந்த மாதிரி சமயத்தில் தான் எனக்கும் அவருக்கும் வேவ் லென்த் செட் ஆச்சு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு ஒரு உண்மையை வந்து போட்டு உடைக்கிறாங்க போலீஸ் விசாரணையில். ராஜேஷை திருமணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணி ராஜேஷ் கிட்ட பேசினா, அப்போ ராஜேஷ் சொன்னால் சுதாகர் ரெட்டி இருக்கும், நம்ம எப்படி திருமணம் பண்ணிக்கணும் முடியும்னு சொல்கிறான். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ராஜேஷ் வந்து சுவாதி கிட்ட சொல்கிறான். அந்த மாதிரி சமயத்தில் தான் சுவாதி கண்ணில் வந்து ஒரு படம் படுது. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ராம் சரணும் அல்லு அர்ஜுனும் நடித்த எவடு படம். எவடு படத்தில் அல்லு அர்ஜுன் உடம்புல ராம் சரண் ஃபேஸை வச்சு ஒரு சம்பவம் நடக்கும். ராஜேஷுக்கு இந்த படத்தை பற்றி டீட்டெயில்ஸ் அனுப்புகிறா. ராஜேஷ்மே பார்த்து அது தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் கன்சல்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஃபேஸை மாற்ற முடியுமான்னு. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்க ஃபேஸை வந்து மாற்ற முடியாது, ஒரு பேர்ன்ஸ் ஓரளவுக்கு டேமேஜ் ஆன ஃபேஸை வந்து மாற்றலாம்ங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி இவங்க பிளான்ஸை வந்து தீட்ட ஆரம்பிக்கிறாங்க, எப்படி வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்னு. அவங்க பிளான் பண்ண மாதிரி ராஜேஷை வந்து சுவாதி ட்ரெயின் பண்ணுறா. எப்படி வந்து சுதாகர் ரெட்டி நடக்கிறது, அவரோட ஸ்டைல்ஸ் என்ன, அவர் என்னென்ன பண்ணுவார், என்னென்ன மாதிரி டைமில் எப்படி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவார்ன்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் நடக்குது. இந்த பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ண நவம்பர் 26, 2017 வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண டிசைட் பண்ணுறாங்க. அது பிரகாரம் தான் வந்து சுதாகர் ரெட்டி வந்து ஃபைண்ட் ஆகி விழுந்ததாகட்டும், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனதாகட்டும், அவர் ஹாஸ்பிட்டலேருந்து திரும்பி வந்ததாகட்டும், வந்து அரவிந்த் ரெட்டி போனதுக்கு அப்புறமா மறுநாள் வந்து அரவிந்த் ரெட்டி வீட்டில் வந்து கூப்பினது விட்டுட்டு அரவிந்த் ரெட்டி போனதுக்கு அப்புறமா சுவாதி ராஜேஷுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ராஜேஷ் வந்திருக்கான். அனஸ்தீஷியா கொடுத்துருக்காங்க. சுதாகர் ரெட்டிக்கு வந்து பயங்கரமாக அனஸ்தீஷியா கொடுத்து அவரை வந்து கொலை பண்ண பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலுமே அதுக்கு அந்த அனஸ்தீஷியாவுக்கு இறந்து போகாத சுதாகர் ரெட்டியை தலகாணி எடுத்து அமுக்கி இவ கொலை பண்ணியிருக்கா. அப்போது ராஜேஷ் ஒரு ராட் எடுத்து அவனை அடித்து அவன் முகத்தை வந்து சிதைச்சிருக்கான். முகத்தை சிதைச்சிட்டு அவர் பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க காட்டில் போயிட்டு எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து 20ஆம் தேதி ப்ரிப்பேர் ஆகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடூரமான விஷயங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் இருக்கிற மாதிரி தன் ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணிக்கணுன்றதுக்காக சுவாதி வந்து அவன் ஃபேஸில் வந்து ஆசிட் போடுறான். ஆசிட் போட்டு அந்த ஃபேஸை டேமேஜ் ஆக்கி இவையிலே எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து தன் கசினை கூப்பிட்றா. ஏன்னா பிகாஸ் இந்த சீன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரணும்னு. இந்த செனாரியோவுக்கு இவளே வந்து இவனை எடுத்துன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து தன்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி வந்து இது சம்பவமாச்சு, இப்போ 4 பேர் வந்து பண்ணாங்கன்ற ஒரு பெரிய ட்ராமாவை ஆடி, ஸோ இப்படி தான் வந்து சுதாகர் ரெட்டி தாக்கப்பட்டார்ன்ற மாதிரி ஒரு ட்ராமாவை நிறைவேற்றினாங்க. வெல், இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் சூப்பை மைட் பி அன்னைக்கு ராஜேஷ் குடிச்சிருந்தான்னா இந்த விஷயத்த அவங்க அதோட விட்டுருக்கலாம். அது இன்னி வரைக்குமே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கான அந்த சந்தேகங்கள் வந்திருக்காது. குரல் தானே, குரல் மாறி போச்சு, அப்படி இப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அன்னைக்கு இவன் வெஜிடேரியனால, இவன் மட்டன் சூப் பிடிக்காதனால இவங்களுக்கு வந்த சந்தேகங்கள் இந்த கேஸுக்கு வந்து ஒரு க்ளூ ஆகி தன்னோட மகன் இறந்து போயிட்டான்ற விஷயம் வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நடந்த கதை தான் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே முன்னாடி சொன்ன கதை தான் இந்த விஷயத்துக்கு அப்புறமா நடந்ததெல்லாம். சுதாகர் ரெட்டியோட பாடியை போயிட்டு எங்கே எரிச்சாங்களோ அந்த இடத்த பார்த்துட்டு அதெல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. டிசம்பர் 10ஆம் தேதி சுவாதி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் ராஜேஷ் அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அவன் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தான். முகத்தை மாற்றி என்னமோ பண்ணணும், தன்னோட லவ்வரோட இணையணும்னு நினச்ச ராஜேஷுக்கு கடைசியில் ஹி இஸ் பிஹைண்ட் பார்ஸ். சுவாதி ரெட்டி, ராஜேஷ் 2 பேருமே தெலுங்கானா ஜெயிலில் வந்து இன்னி வரைக்குமே இருக்கிறாங்க.
ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் பிடிக்கலனா வெளியில் போயிட்டு இன்னொரு உறவை எடுத்துக்கலாம். பட் இதுலேயே இருந்து பணமும் வேணும் ஹஸ்பண்டும் வேணான்னு சொல்லி நினைச்சதுக்கான விபரீதத்தை தான் இன்னைக்கு சுவாதி ரெட்டி அனுபவிச்சுன்னு இருக்கா. தேங்க்யூ.